ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 26ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரியின் போது இந்த நேரத்தில் சிவபெருமானை முக்கியமாக வழிபட வேண்டும். அதேபோல் நம் நினைத்த காரியங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய நேரங்கள் என்ன, அந்த நேரத்தில் சிவபெருமானை பார்த்திங்கன்னா எப்படி வழிபட வேண்டும், அதேபோல் இந்த மகா சிவராத்திரியின் போது பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியும் ஏற்படுகிறது. இந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய காரணமாக பார்த்திங்கன்னா மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது பார்த்திங்கன்னா மாறுபட போகிறது. மிதுனராசி நேயர்களுக்கு கடந்த சில காலங்களாக பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அந்த ஒரு விஷயங்களானது பார்த்திங்கன்னா மாறுமா, இல்லை மீண்டும் அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானது இவர்களுக்கு காத்திருக்கிறதா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவை மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அதோடு சேர்த்து நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த மகா சிவராத்திரியானது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று நிகழ இருக்கிறது. இந்த மகா சிவராத்திரியின் போது பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். சிவபெருமானுக்குரிய 8 முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. இது சிவபெருமானுக்கு விருப்பமான ஒரு இரவாகவும் பார்த்திங்கன்னா சொல்லப்படுதுங்க. தேவர்களும் முனிவர்களும் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுக்குமே ஈசனை பூஜித்து வழிபடக்கூடிய காலங்களாகும். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜைகளை செய்வது ரொம்ப சிறப்பு. மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண் விழித்து சிவபெருமானை வழிபடுவதனால மகா சிவராத்திரியில் விரதங்களை இருந்து கண் விழித்த பலனும் சிவபெருமானினுடைய அருளும் நாம் நினைத்த காரியங்களில் வெற்றிகளும் கிடைக்கும். சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் மகா சிவராத்திரி தினமாகும். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசி தினத்தில் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் சொல்லப்படுது. இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை 6 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 6:30 மணி வரை பார்த்திங்கன்னா நடைபெறுங்க. மொத்தம் 4 கால பூஜைகள் நடத்தப்படும். ஒவ்வொரு கால பூஜைகளுமே சுமார் 3 மணி நேரம் பார்த்திங்கன்னா நடைபெறுங்க. அந்த குறிப்பிட்ட 3வது கால பூஜையில் பார்த்திங்கன்னா நம்ம கண் விழிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ இந்த 3வது கால பூஜைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரம் பார்த்திங்கன்னா நள்ளிரவு 12 மணிக்கு துவங்கி அதிகாலை 3 மணி வரை பார்த்திங்கன்னா நடைபெறுங்க. இந்த 3ஆம் காலத்தினுடைய முதல் 50 நிமிடங்கள் மிக மிக முக்கியமானது. இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரங்களாகும். இந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரியானது அமைந்துள்ளது. இந்த இரவு பார்த்திங்கன்னா 12:09 முதல் 12:59 வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலுமே அது அப்படியே நடக்கும். சிவராத்திரி பூஜையில் 3ஆம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலங்களாகும். அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டால் சிவபெருமானினுடைய அருளும் பார்வதி தேவியினுடைய அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஸோ அதனால் மகா சிவராத்திரி விரதங்கள் பிப்ரவரி 27ஆம் தேதி காலையில் தான் நிறைவடையும். அதனால் அன்று காலை 7 மணிக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்தால் செல்வ வளங்களும் சிவபெருமானினுடைய அருளும் கிடைக்கும். இந்த ஒரு நாட்களில் பார்த்திங்கன்னா கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையானது பார்த்திங்கன்னா ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களும் பார்த்திங்கன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த மிதுனராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா இப்போ எதனால் இந்த வழிபாடுகள் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதனால் மிதுனராசி நேயர்கள் அனைவருமே இந்த நேரத்தை தவற விடாமல் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும். மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வருகின்ற பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்களானது பார்த்திங்கன்னா தானாகவே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வளர்ச்சியானது மகிழ்ச்சியை கொடுக்கும்.
பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகளானது அகலுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையை செலுத்துவது நல்லது. அதேபோல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ப்ப கிரக வழிபாடுகளை செய்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும். இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது. பாக்கியஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களினுடைய சேர்க்கைகள் ஏற்பட்டாலுமே ஒரு சில வழிகளில் நன்மைகளும் ஏற்படும். பிதுர்ஜி சொத்துக்களில் பார்த்தீங்கன்னா இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது படிப்படியாகவே அகலுங்க. பல முறை பாக பிரிவினைக்கு முயற்சி செய்துமே அது நடைபெறாமல் இருந்த நிலைகள் இப்பொழுது மாறும் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் கூட குணம் மாறி ஒத்து வருவர். சில நாட்களாக நாகரிகமான வாகனங்கள் வாங்கி அதில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணங்களானது இப்பொழுது நிறைவேறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டு மனக்கவலையையும் கொடுக்குங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி 9ஆம் தேதி என்று வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகின்ற உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பலம் பெறக்கூடிய இந்த நேரங்களானது உத்தியோக மாற்றங்களானது உறுதியாகலாம் அப்படின்னு சொல்லலாங்க. மன தெளிவோடு முடிவெடுப்பீர்கள். அதேபோல் வாடகை கட்டிடத்தில் நடைபெறக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியும் இப்பொழுது கைகூடும். இப்போது வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்ற கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது இடம் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டுங்க. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து வரக்கூடிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். இந்த மாசி மாதத்தினுடைய 14ஆம் தேதி அன்று மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கே நீச்சம் பெறுகின்றார். அதனால் உங்களுடைய ராசிநாதன் வலிமையை இழக்கும். இந்த நேரங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்லது கிடையாது. உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைகளானது பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. அதே நேரத்தில் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு உண்டு. உறவினர்களுடைய வழியில் மனக்கலக்கங்கள் தரக்கூடிய தகவலானது வரலாம். குலதெய்வ பிரார்த்தனையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. நிதி பற்றாக்குறையினால நிம்மதியும் இழப்பீர்கள். புதிய வாகனத்தை வாங்குவதில் தடைகளானது உங்களுக்கு ஏற்படும். பெற்றோரினுடைய ஆதரவும் உங்களுக்கு குறையுங்க. எந்த காரியமாக இருந்தாலுமே போராட்டங்களானது அதிகரிக்கக்கூடிய நேரங்கள் இது. குறிப்பாக யாருக்குமே பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஒத்துழைப்பானது பார்த்திங்கன்னா குறையுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் பிரச்சனைகளானது ஏற்படும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகளானது கை நழுவி செல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு மறதிகளானது அதிகரிக்குங்க. பெண்களுக்கு குடும்ப சுமைகளும் கூடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவானது அதிகரிக்கும். அறிவு திறமைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது ஏற்படும். அடுத்தவர்களினுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாங்க. கவனங்கள் தேவை. அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது கிடைக்குங்க. சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களுடன் பேசி அவர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்காலங்கள் பற்றிய திட்டங்களையும் வகுப்பீர்கள். பணவரவானது உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது குறையுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பானது இருக்கும். பிள்ளைகளின் மீது கவனங்களானது தேவை. வாகனங்களால் செலவுகளானது இருக்கும். குடும்ப உறுப்பினர்களினுடைய உடல்நிலையில் கவனத்தை செலுத்த வேண்டும். பெண்களுக்கு மற்றவர்கள் உதவியுடன் செய்யக்கூடிய காரியங்களானது சாதகமான பலனையை கொடுக்கும். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் நண்பர்களிடம் அதிகம் பேசி பழகுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நன்மையை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு கவனங்களானது தேவை. எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது எச்சரிக்கையானது அவசியம். எதை பற்றியுமே கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையுமே செய்வது நல்லதுங்க. கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களானது கை கொடுக்குங்க. எந்த ஒரு கொள்முதலையுமே தயக்கமின்றி நீங்கள் செய்யலாம். வியாபாரங்களானது பெருகும். போட்டியாளர்களுமே இப்பொழுது விலகிச் செல்வார்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது திருப்திகரமாகவே நடக்குங்க. பார்ட்னர்களும் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவார்கள். அதேபோல் கணிதம் மூலமாக வரக்கூடிய தகவலானது நல்ல தகவலாகவே இருக்கும். வரவேண்டிய பணமானது வந்து சேரும். கஷ்டங்களும் உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களானது ஏற்பட்டாலுமே எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்து விடுவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன்களானது ஏற்படுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பலனையே தரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.